திரைத்துறையில் ஓவர் நைட் சக்சஸ் என்ற வார்த்தைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்றால் அது பாலிவுட் நடிகை அமீஷா பட்டேல் தான். 1975ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி மும்பையில் ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்த அமீஷா பிரபல அரசியல்வாதி ரஜினி பட்டேல் என்பவரின் பேத்தி. சிறு வயதிலேயே பரதநாட்டியம் பயின்ற அமீஷா படிப்பிலும் கில்லியாக இருந்துள்ளார். மும்பையில் பள்ளி படிப்பை முடித்த கையோடு அமெரிக்காவின் டப்ஸ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் படித்து தங்கப் பதக்கம் வென்றவர். ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் எக்கனாமிஸ்டாக பணியை தொடங்க வேண்டிய அமீஷா எதிர்பாராத விதமாக மாடலிங் மற்றும் விளம்பரத்துறைக்கு நுழைந்திருக்கிறார். மாடலிங் துறையில் இருந்தபோதுதான் இயக்குனர் ராகேஷ் ரோஷனின் பார்வையில் அமீஷா விழுந்திருக்கிறார். அவர் மூலம் 2000 வெளியான கஹோ நா பியார் ஹே என்ற திரைப்படத்தில் ஹீரோயினியாக அறிமுகமானார். ரித்திக் ரோஷனுக்கு ஜோடியாக அறிமுகமான அந்த முதல் படமே ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இசை, காதல் என படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டானது. அந்த ஒரு படத்திலேயே அமீஷா பட்டேல் இந்தியாவின் நேஷனல் கிரஷாக மாறி போனார். கஹோ நா பியார் ஹே தொடர்ந்து அடுத்த ஆண்டு வெளியான கதர் ஏக் பிரேம் கதா அமீஷாவின் கேரியரை உச்சத்துக்கே கொண்டு சென்றது. சன்னி தியோலுடன் அவர் நடித்த சக்கீனா கதாபாத்திரம் இன்று வரை ஒரு ஐகானிக் ரோலாக பார்க்கப்படுகிறது. ஹம்ராஸ், பூல்பூலையா என பல ஹிட் படங்களை கொடுத்த அமீஷா இடையில் தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார். சில வருடங்கள் நடிப்புக்கு முழுக்கு போட்ட அமீஷா தனது கவனத்தை சோசியல் மீடியா பக்கம் திருப்பியிருந்தார். இன்ஸ்டாகிராமில் தற்போது அமீஷாவுக்கு 5.6 மில்லியன் ஃபாலோயர்ஸ் உள்ளனர். அமீஷா எப்போதுமே தனது ரசிகர்களை என்கேஜாக வைத்திருக்க தவறியதில்லை. கஹோ நா பியார் ஹே, கதர் போன்ற தனது பழைய ஐகானிக் படங்களின் கிளிப்ஸ்களை பகிர்ந்து நாஸ்டால்ஜியாவை தூண்டுவதோடு லேட்டஸ்ட் ஃபேஷன் போட்டோ ஷூட், கிளாமரஸ் ரீல்ஸையும் தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்கிறார். இது தவிர தனது ஜிம் ஒர்க் அவுட் வீடியோக்கள், வெளிநாட்டு பயணங்கள், பிராண்ட் ப்ரமோஷன் என பல தரப்பட்ட கண்டென்ட்களை பதிவிட்டு ஒரு சோசியல் மீடியா குயினாக அமீஷா பட்டேல் வலம் வந்திருக்கிறார். சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இயங்கி வந்த அமீஷா தனது இரண்டாவது இன்னிங்ஸை 2023ஆம் ஆண்டு வெளியான கதர் 2 திரைப்படம் மூலம் தொடங்கினார். சுமார் 680 கோடி ரூபாய் வசூல் செய்த அந்த படம் அவரை மீண்டும் மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள் கொண்டு வந்தது. தற்போது OTT மற்றும் புதிய கதைகளில் கவனம் செலுத்தி வருகிறார். நடிகை அமீஷாவின் சினிமா வாழ்க்கை ஒரு பக்கம் பிரகாசமாக இருந்தாலும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை சர்ச்சைகளால் நிறைந்தே இருந்திருக்கிறது. குறிப்பாக தனது தந்தை மீதே பண மோசடி புகார் கூறி சட்ட போராட்டம் நடத்தியது மீடியாக்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் இயக்குனர் விக்ரம் பட்டுடனான காதல் மற்றும் பிரேக்கப் செய்திகள் எப்போதும் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றது. சினிமா வாய்ப்புகள் குறைந்த காலகட்டத்தில் செக் பவுன்ஸ் வழக்குகள், வரி ஏய்ப்பு புகார்கள் என பல சட்ட சிக்கல்களில் அவர் பெயர் அடிபட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக எந்த சர்ச்சைகளில் அமீஷாவின் பெயர் அடிபடாமல் இருந்த நிலையில் 9 வருடங்களுக்கு முன்பு தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் தற்போது நடிகையின் பெயர் அடிபட தொடங்கியிருக்கிறது. அதோடு நீதிமன்றம் அவருக்கு பிணையில்லா வாரண்ட் பிறப்பித்திருந்தது அவர் குறித்த சர்ச்சை தீயில் மேலும் எண்ணெயை ஊற்றியிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு மொராதாபாத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நடிகை அமீஷா பட்டேல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பவன் வர்மா என்பவரால் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்காக 14.50 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடிகை அமீஷாவால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் நடிகை அமீஷா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பவன் வர்மாவிடம் வாங்கிய பணத்தை திருப்பி தந்து விடுவதாக பேசி முடிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி நடிகை 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார். மீதமிருந்த 4.50 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்திருக்கிறார். அந்த செக் பவுன்ஸ் ஆகியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பவன் வர்மா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் பலமுறை சம்மன் அனுப்பியும் அமீஷா ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தான் தற்போது மொராதாபாத் நீதிமன்றம் அவருக்கு பிணையில்லா வாரண்ட் பிறப்பித்து அதிரடி காட்டியிருக்கிறது. இந்த செய்தி இன்று காட்டு தேயாக பரவிய நிலையில் நடிகை அமீஷா பட்டேல் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் செக் பவுன்ஸ் தொடர்பாக தெளிவான விளக்கத்தை அளித்திருந்தார். அதில் இது பல ஆண்டுகளுக்கு முன்பே பேசி முடிக்கப்பட்ட ஒரு விஷயம். பவன் வர்மா ஏற்கனவே செட்டில்மெண்ட் டீலில் கையெழுத்திட்டுள்ளார். முழு தொகையும் அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. விளம்பரத்திற்காக இப்போது அவர் பொய் சொல்கிறார் என தனது தரப்பு நியாயத்தை உடைத்து பேசியுள்ளார். அதோடு நில்லாமல்
பொய்யான குற்றச்சாட்டு கூறி தன்னை அவமானப்படுத்திய பவன் வர்மா மீது மோசடி வழக்கு தொடரப்போவதாகவும் அமித்ஷா அதிரடி கிளப்பியுள்ளார். வெற்றிகள், வழக்குகள், சர்ச்சைகள் என ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் சினிமா போலவே நகரும் அமித்ஷாவின் வாழ்க்கையில் இந்த சட்ட போராட்டத்தில் வெற்றி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.